Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8-bit subtraction using 8051 microcontroller பேஸ் பண்ணி தான் program பார்க்க போறோம். மேடம் இதுல என்ன டிஃபரன்ஸ்? நம்ம 8085 ல ப்ரோக்ராம் பண்றோம், 8086 ல ப்ரோக்ராம் பண்றோம், அடுத்து 8051 லயும் நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் அப்படினா ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணனும். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இந்த 8051 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டு டேட்டா எடுக்க போறோம். ரெண்டு டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த புரோகிராமை ஃபுல்லா இமிடியேட் அட்ரஸிங் மோட யூஸ் பண்ணி தான் எழுத போறேன். ஏன்னா இமிடியேட் அட்ரஸிங் மோட வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா சீக்கிரமா முடிஞ்சிடும் ப்ரோக்ராம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டு இன்புட் கொடுப்போம். நமக்கு என்னென்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாரோன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராம் எழுதுறப்ப பாரோன்னு நம்ம எழுத மாட்டோம். ஸோ நம்ம என்ன எழுதுவோம்? கேரின்னு தான் எடுத்துக்குவோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் CLR Cன்னு எழுதிக்கிறேன். தட் இஸ் இந்த சிங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? பாரோவை ரெப்ரசென்ட் பண்ணும். நான் பாரோவை என்ன பண்ணிக்கிறேன்? கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 00 நான் எடுத்துக்கிறேன். இனிஷியலா எனக்கு எந்த பாரோவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்றேன். இங்க பாருங்க ஆஷ் டேட்டா. ஓகே, டேட்டா 1 எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ இந்த டேட்டா 1 இப்போ நான் அந்த டேட்டா 1 நான் என்ன எடுத்துக்கிறேன்? FFன்னு எடுத்துக்கிறேன். என்னோட டேட்டா 1 வந்து FF. அப்போ இந்த FFங்கிற இந்த டேட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இம்மீடியட்டா எந்த ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆயிரும் அப்படின்னா அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆயிரும். இந்த ஆஷ்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இம்மிடியேட். அப்ப இங்க என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா இம்மிடியட்டா A ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆயிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ட்ராக்ட் தான் பண்ண போறேன். சோ அதனால நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா SUBB. என்ன மேடம் BB போடுறீங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் வித் பாரோ. SUB போட்டீங்க அப்படின்னா அது பாரோவை கன்சிடரே பண்ணாது. அது இருக்கா இல்லையான்னு எதுவுமே செக் பண்ணாது. இப்ப B போட்டோம் அப்படின்னா SUBB போட்டோம் அப்படின்னா பாரோவோட வேல்யூவையும் சேர்த்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும். கரெக்டுங்களா? சோ SUBB A, ஆஷ் data 2. Hash data 2. ஏன்னா டேட்டா 2 வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். நம்ம என்ன டேட்டா வேணாலும் எடுத்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன பண்ணும்? இந்த SUBB A, ஆஷ் டேட்டா தட் இஸ் ஏபி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏபிங்கிறது நம்மளோட செகண்ட் டேட்டா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேட்டா நமக்கு எங்க இருக்கு? அக்யூமுலேட்டர்ல இருக்கு. இங்க பாரோவோட வேல்யூ 0 தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏல இருந்து ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா. ஓகேவா? சோ ஏல இருந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட் டேட்டா வந்து சப்ட்ராக்ட் ஆகும். டேட்டா 2 சப்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா? இதோட ரிசல்ட் எங்க நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டர்ல இருக்கும். இப்ப இந்த அக்யூமுலேட்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? நமக்கு FFன்னு இருக்கு. சோ FFங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா. செகண்ட் டேட்டா என்ன இருக்கு? ஏபின்னு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இதுல இருந்து இது சப்ட்ராக்ட் ஆகும். மேடம் இது எப்படி மேடம் நாங்க சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? உங்களோட கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. FX 991 MS இருந்தாலும் சரி, ES இருந்தாலும் சரி, அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க? ஹெக்ஸாடெசிமல் மோடுக்கு கொண்டு போயிருங்க. ஹெக்ஸாடெசிமல் மோடுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா FF மைனஸ் AB போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இல்லைங்க மேடம் எனக்கு மேனுவலா எனக்கு கால்குலேஷன் போட தெரியணும், அது எப்படி போடுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இங்க இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போறோம். அப்ப 2's காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷன் நம்ம எப்படி பண்ணுவோம்? நார்மலா இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் நம்பர், இது 2 நம்பர். கரெக்டுங்களா? FFல இருந்து தான் நான் ஏபியை மைனஸ் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப நீங்க ஏபி எடுத்துக்கணும். சோ ஏபியை நீங்க என்ன பண்ணுங்க? பைனரியில எழுதிக்கோங்க. சோ 1010 ஏவோட வேல்யூ, அடுத்து 1011ங்கிறது பியோட வேல்யூ. இது வந்து ஏபியோட பைனரி வேல்யூ. இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இங்க 1 இருந்தா 0 வரும், 0 இருந்தா 1 வரும். அதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அப்ப இங்க 1 இருக்கிறதுனால இது 0 1 0 1 0 1 0 0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ.
ஓகேவா? எதோடது? இந்த ஏபிக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. ஓகேவா? அடுத்து நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்எஸ்பியில் 1 ஆட் பண்ணிக்கணும். 1 ஆட் பண்ண 0 + 1 என்ன வரும்? 1. 0 1 0 1 0 1 0ன்னு வரும். இப்போ பாருங்க, ஸோ இந்த 4 பிட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 5ன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன வரும்? இங்கேயும் 5ன்னு வரும். ஓகே, கரெக்டுங்களா? ஸோ 1 0 1 0 1 0 1 0. ஓகே, 0 1 0 1 0 1 0 0. கரெக்டுங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 55ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 55 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க, அவ்வளவுதான். சரியா? டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த எஃப்எஃப் எடுத்துக்கணும். எஃப்எஃப் வந்து பைனரியில எழுதிக்கோங்க. ஸோ இது எஃப், மறுபடியும் இன்னொரு எஃப். இது கூட நம்ம இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க எடுத்துக்கோங்க. 0 1 0 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. மறுபடியும் 1 + 1 சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. 3 1s இருக்குன்னா சம் 1, கேரி 1. மறுபடியும் 2 1 இருக்கிறப்ப சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. 3 1 இருக்குன்னா சம் 1, கேரி 1. 2 1 இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்மோட வேல்யூ 0, கேரியோட வேல்யூ 1. அப்ப சம் 1, கேரி 1. அப்ப சம் 0, கேரி 1. சரிங்களா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? இது 5, இது 4. ஓகே, அப்போ எஃப்எஃப்ல இருந்து நீங்க ஏபியை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 54ன்னு வரும். ஓகேவா? கரெக்டுங்களா? ஸோ இது வந்து மேனுவல் கேல்குலேஷன். ஸோ அப்போ மேனுவல் கேல்குலேஷன் என்ன பண்ணணும்? இது ஃப்ரம் நம்பர், தட் இஸ் எஃப்எஃப்ல இருந்து நான் ஏபியை சப்ராக்ட் பண்ண போறேன். அப்ப இது ஃப்ரம் நம்பர் 2 நம்பர். இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துட்டு இதுக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரம் நம்பரோட நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ரிசல்ட் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த 54ங்கிற வேல்யூ எனக்கு எங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல அவைலபிளா இருக்கும். கரெக்டா? சரி, இப்போ இந்த அக்யூமுலேட்டர்ல இருக்கிறத நான் என்ன பண்ணணும்? ஒரு லொகேஷன்ல போய் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா move dptr ash 4500 எடுக்கிறேன். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4500ங்கிறது எதுக்கு மூவ் ஆகும்? டிபிடிஆருக்கு மூவ் ஆகும். ஸோ டிபிடிஆர்ங்கிறது டேட்டா பாயிண்டர். இந்த டேட்டா பாயிண்டர்ங்கிறது 16 பிட் ரெஜிஸ்டர். அப்ப நம்ம வந்து இது எப்படி பிரிக்கலாம்னா 2 8 பிட்டா பிரிக்கலாம். ஸோ டிபிஹெச் டிபிஎல்ன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு 8 பிட், இது ஒரு 8 பிட். அப்போ டோட்டலாக 16 பிட். அப்போ 00ங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும், இல்லை எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா டிபிஎல் லோ பைட் வேல்யூ இங்கே போயிடும். அடுத்து ஹை பைட் வேல்யூ இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 4500வை டிபிடிஆருக்கு மூவ் பண்ணிட்டேன். என்னது மேடம் இந்த 45 திடீர்னு 4500ன்னு எழுதுறீங்க அப்படின்னா என்னோட ரிசல்ட்டை நான் அந்த லொகேஷன்ல போய் பார்க்க போறேன். ஓகே, நான் எந்த லொகேஷன்ல நான் ரிசல்ட்டை வைக்க போறேன் அப்படிங்கறத நான் சொல்லணும்ல, அதை முதல்ல சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட அக்யூமுலேட்டர்ல இருக்கிற ரிசல்ட்டை அந்த டிபிஆருக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? மூவ் எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ. அப்ப என்ன மீனிங்? அக்யூமுலேட்டர்ல இருக்கிற வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன்? எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் மெமரி, அட்டுங்கிறது இன்டைரக்டா. அப்போ அக்யூமுலேட்டர்ல இருக்கிற அந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன்? டிபிடிஆருக்கு மூவ் பண்ண போறேன். அப்ப டிபிடிஆர் எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? 4500வை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, அப்ப எனக்கு என்ன ஆகும்? அக்யூமுலேட்டர்ல இருக்கிற ரிசல்ட் வந்து 4500க்கு மூவ் ஆயிரும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் ஜம்ப் பண்ணி எழுதணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஸோ டோட்டலா எத்தனை லைன் வருது பாருங்க. சிஎல்ஆர்சிங்கிறது ஒரு லைன், அடுத்து 2 லைன், அடுத்து 2 லைன். ஸோ லாஸ்டா வந்து ஷார்ட் ஜம்ப். அவ்வளவுதான்.
ஸோ 2 4 6 லைன்ல உங்களோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அப்போ எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இமிடியேட் அட்ரஸிங் மோட் எடுத்துட்டு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ரொம்ப சிம்பிளாவும் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஸோ இப்போ பாருங்க CLR-Cங்கிறத நான் பாரோக்காக C ரெஜிஸ்டர் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டாவை இமிடியேட்டா அக்யூமுலேட்டருக்கு மூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட செகண்ட் டேட்டாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இமிடியேட்டா சப்ராக்ட் பண்றேன். எதுல இருந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்யூமுலேட்டர்ல இருந்து என்னோட செகண்ட் டேட்டாவை சப்ராக்ட் பண்றேன். ரிசல்ட் எங்க இருக்கு? அக்யூமுலேட்டர்ல இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த அக்யூமுலேட்டர்ல இருக்கிற அந்த ரிசல்ட்டை நான் என்ன பண்ணணும், ஒரு லொகேஷன்ல கொண்டு போயிட்டு மூவ் பண்ணி வைக்கணும். அப்பதான் நான் பார்க்க முடியும் அந்த லொகேஷனுக்கு போய் எனக்கு ரிசல்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் என்ன பண்றேன், என்ன அட்ரஸ் லொகேஷன் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நான் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ 4500ங்கிறத இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா 16 பிட் டேட்டா. நான் இது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா DPTRக்கு மூவ் பண்ணிட்டேன். அப்ப இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து அட்ரஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, அப்போ நான் இப்ப என்ன பண்றேன், அக்யூமுலேட்டர்ல இருக்கிற அந்த டேட்டாவை நான் என்ன அட்ரஸ் லொகேஷன் கொடுத்திருக்கணும் அந்த லொகேஷனுக்கு மூவ் பண்ண சொல்லிட்டேன். அப்ப நான் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் அட்ரஸ் லொகேஷனுக்கு போயிட்டு எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சோ எண்டுக்கு பதிலா இல்ல ஹால்ட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 8051ல ஷார்ட் ஜம்ப் யூஸ் பண்ணிக்கும். இதுவே நீங்க வந்து 8085 பண்றீங்க இல்ல 8086 பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் HLTன்னு. அது வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். சோ அப்ப அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு பதிலா இப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா SJMP, தட் இஸ் ஷார்ட் ஜம்ப்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்றோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 8-bit சப்ராக்ஷன் யூசிங் 8051. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.